ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று 666 மேஜிக் டே குபேர அமாவாசையும் இணைந்து வருகிறது. மாலை 6 மணிக்கு ஒரு வரியில் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த 6 என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இந்த 666 நம்பர்னா என்ன, இந்த நம்பர்ல நம்மளுக்கு என்னென்ன வசியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது குபேர அமாவாசையும் நம்மளுக்கு வருகிறது. அதோடு சேர்த்து 666 அதாவது 6/6/2024 6வது மாதம் 6ஆம் தேதி இப்படி நம்மளுக்கு 6 அப்படின்னு இணைந்து வருகிறது. அப்படின்னாலே ஒரு ஏஞ்சல் நம்பர். நம்ம ஒவ்வொரு மாதமுமே ஏஞ்சல் நம்பரை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம். 5 5 4 4 8 8 இந்த மாதிரி 888 444 369 789 அப்படின்னு நிறைய நம்மளுக்கு ஏஞ்சல் நம்பரை பத்தி நம்மளுடைய பதிவுல போட்டிருக்கோம். பொதுவாகவே எண்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. நம்மளுடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா நவகிரகம் 9 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால எண்ணிக்கைக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் லக்கி நம்பர் அப்படின்னே நம்ம வச்சிருப்போம். இந்த 6 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு அடிக்கடி உங்க கண்ணுல பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளோ பணமோ சேரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 6 அப்படிங்கிற எண் மெட்டீரியல்ஸை வசியப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. அது காரு, நீங்க வீடு, ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கிறீங்க, வீடு, காரு, வேற ஏதாவது ஒரு நகைகள், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை கிரகிக்கக்கூடிய வசிக்கப்படுத்தக்கூடிய தன்மை இந்த 6 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கு இருக்குது. அதனால 6ஆம் நம்பரை நீங்க அடிக்கடி உங்க கண்ணுல அது பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்துது. அதே மாதிரி இந்த 6ஆம் தேதி 6வது மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு ஒரியில நீங்க எழுதினாலே போதும், நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இன்றைய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வியாழக்கிழமையோடு வருகிறது. பொதுவாக வியாழக்கிழமை குபேரர் வழிபாடு செய்வோம். அப்படி நம்மளுக்கு குபேர யோகத்தை அள்ளி தரக்கூடிய இந்த நாளிலேயே நம்மளுக்கு இந்த மேஜிக் டே ஏஞ்சல் நம்பரும் வரக்கூடியது ரொம்பவே அற்புதமானது, கை மேல பலன் தரக்கூடியது. அதனால இன்றைய நாளை யாருமே தவற விடாதீர்கள். இதுக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்கன்னாலும் பிரச்சனை இல்லைங்க. இதை நீங்க மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே பூஜை அறையில நாம செய்ய போறது கிடையாது. வெளியில நீங்க ஒரு பெட்ரூம்லயோ இல்ல வேற ஒரு ஓரமா இருக்கக்கூடிய ஒரு அறையில நீங்க உட்கார்ந்து அதை செஞ்சுக்கலாம். இதை செய்வதற்கு ஒரு அன்ரூல் பேப்பர் மட்டும் போதும். அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல பேனா, பென்சில், மார்க்கர் அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கரெக்டா இது எந்த நேரத்துல நாம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6 நாம செய்ய 6 மணியிலிருந்து 6 வரைக்கும் நாம இந்த ஏஞ்சல் நம்பரை தாராளமாக இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க எழுதி கொள்ளலாம். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா காலையிலயும் நம்மளுக்கு 6 அப்படிங்கிற நேரம் வந்திருக்கும். ஆனால் நம்ம காலையில நிறைய பேர் எழுந்திருச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக மாலை நேரத்துல நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம். மாலை 6 அப்படிங்கிற இந்த நேரத்தை நீங்க தவறவே விடக்கூடாது. இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி மேல 666 அப்படிங்கிற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா வீடு கட்ட வேண்டும், கார், 5 சவரன் நகை வேண்டும் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை நீங்க எழுதிக்கோங்க. ஏதாவது ஒன்றை மட்டும் எழுதினாலே போதுமானதுங்க. நிறைய நம்ம எழுத தேவையில்லை. நான் உதாரணத்திற்கு 3-4 எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க கிரீன் கலர் மார்க்கர், பேனா, பென்சில்ல தான் எழுதணும். அதனால ஒரு அன்ரூல் பேப்பர் ஒன்று எடுத்துட்டு அதுல 666 அப்படிங்கிற நம்பரை எழுதிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய
தேவைகள் என்னவோ அதை வந்து நீங்க எழுதிக்கோங்க. இதை வந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை அப்படியே மடிச்சு இது வந்து யாராவது குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க கையில படாம உயரமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருங்க. நீங்க பூஜை அறைகள்ல வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா வச்சுக்கோங்க. மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க, பூஜை அறைக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டு செல்ஃப்லயோ ஏதோ ஒரு உயரமான இடத்துல நீங்க இதை எழுதி வச்சிடுங்க. இது வந்து இப்போ உங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டீங்க உங்களுடைய தேவைய. நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய தேவையை வந்து காது கொடுத்து கேட்கும். நாம தான் வந்து அதை வந்து நிறைய பயன்படுத்திக்கிறது கிடையாது. இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்றதுக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அது வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும். அது நிறைய பேர் உத்து நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தாத்பரியம் வந்து புரிஞ்சிருக்கும். நீங்க இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நடந்த மாதிரியே இருக்கும், ஆனா இப்பதான் அது நடக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறது வந்து உணர்த்தி இருக்கும். அதனால நீங்க அதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும், நாம என்ன கேட்டாலும் கொடுக்கும். இந்த மாதிரி வச்சிருங்க. பூஜை அறைகள் இல்லைன்னா மேல செல்ஃப்ல ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருங்க. நீங்க என்ன தேவை எழுதியிருக்கீங்களோ அது நிறைவேறினதற்கு அப்புறமாக இந்த பேப்பரை வந்து உங்க வீட்டிற்கு வெளியில வந்து எரிச்சு அதை ஊதி விட்டுருங்க அந்த சாம்பலை. நாம இப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம். அதனால நம்மளுடைய தேவைகள் என்ன இருக்குதோ கண்டிப்பா அது நிறைவேறும். அதுவும் இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள். அமாவாசை குபேர நாளில் நம்மளுக்கு வருகிறது. வியாழக்கிழமை அப்படிங்கறதுனாலேயே மிகப்பெரிய ஒரு வசியத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி 6 அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய நாள். அதனால இது மாதிரி செயற்கையான நாள் இனிமே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கணும். இது நிறைய பேர் வந்து இதை செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் இது மாதிரி ஏஞ்சல் நம்பர் எழுதியிருக்கேம்மா, அது வந்து எங்களுக்கு வந்து நடக்கலை, அதே இதை வந்து நாங்கள் திரும்பவும் இதில் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம். ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா நம்மளுடைய கர்மவினைகள் குறைந்து குறைந்து நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால நம்பிக்கையோட நீங்க எழுதும் பட்சத்தில் நிச்சயம் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அது விரைவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.